You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். ஏழாவது, எட்டாவது, ஒன்பதாவது, 10வது அதிகாரம். அங்கிருந்து உள்ளே என்னே உங்களுடைய பென்சிலையும் எழுதும் காகிதத்தையும் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆயத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு ஒரு மகத்தான நேரத்தை அளிக்கப் போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பவுல் கர்த்தராகிய இயேசுவை சரியான இடத்திலும் ஸ்தானத்திலும் உயர்த்தி கூறிக்கொண்டிருக்கிறான். இப்பொழுது நாம் இன்றிரவு இதனூடாக கற்று உணர்வுமேயானால் ஞாயிறு காலை, அதாவது இதில் பெரும்பாலானவை சரியாக ஞாயிறு காலை செய்தியோடு ஒன்று சேரப்போகிறது. ஏனென்றால் அது ஓய்வு நாளை வேறுபிரித்துக் கொண்டிருக்கிறது. ஓய்வு நாளை ஆசிரிப்பவர்களுக்கு மத்தியிலே அது ஒரு பெரிய கேள்வியாய் உள்ளது. ஞாயிறு காலை நீங்கள் யாவரும் வரும்படி நான் உங்களை அழைக்கிறேன். ஏனென்றால் ஆராதனைக்கானது சனிக்கிழமையா அல்லது ஞாயிற்றுக்கிழமையா, எது சரியானது, அதை குறித்து வேதம் என்ன கூறுகிறது? ஆகையால் அதன் பின்னர், அதாவது இந்த புத்தகமானது நியாயப்பிரமாணத்தையும் கிருபையையும் வேறுபிரித்துக் கொண்டிருக்கிறது. அது ஒவ்வொன்றையும் அதனுடைய இடத்தில் பொருத்தி கொண்டிருக்கிறது. எபிரேயர்கள் நியாயப்பிரமாணத்தினால் வளர்க்கப்பட்டிருந்தனர். நியாயப்பிரமாணத்தோடு கிருபை என்ன பாகமேற்று செயலாற்றியது என்று பவுல் அவர்களுக்கு கூறிக்கொண்டிருந்தான். இப்பொழுது நாம் ஒரு சிறு பின்னணியை புரிந்து கொள்வோமாக. நாம் மீண்டும் துவங்கப் போகிறோம். ஆக நான் எனக்கென்று வாசிப்பதற்கான மூக்கு கண்ணாடியை வாங்கியுள்ளேன். எனக்கு ஒரு கால், அதாவது இன்றிரவு எனக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்பட நேர்ந்தால் அதற்காகவே நான் அவைகளை வாங்கி வைத்துள்ளேன். எனக்கு 50 வயதாக இன்னும் 2 வருடங்களே உள்ளன. எனக்கு அருகில் உள்ளதையோ நான் வழக்கமாக காண்பது போல காண முடியவில்லை. என்னுடைய பார்வையில் வார்த்தைகள் கலக்கமாக தெரிவதை நான் கவனிக்க துவங்கினேன். எனவே என்னுடைய பார்வை குறைந்து கொண்டே போவதை நான் எண்ணி பார்த்தேன். ஆகையால் நான் ஒரு பரிசோதனைக்காக சென்றேன். அப்பொழுது மருத்துவரோ, இல்லை மகனே, நீங்கள் 40 வயதை கடந்து விட்டீர்கள் என்று கூறினார். மேலும் அவர், நல்லது, நான் போதிய காலம் வாழ்வேனேயானால் அப்பொழுது அது மீண்டும் திரும்பி வந்துவிடும், அதாவது அந்த பார்வை குறைவு மீண்டும் சரியாகிவிடும் என்று கூறினார். எனவே அவர் இப்பொழுது உங்களால் உங்களுடைய வேதாகமத்தை உங்களிடத்திலிருந்து தள்ளி வைத்துவிட்டு வாசிக்க முடியுமா என்று கேட்டார். அதற்கு நானோ முடியும் என்றேன். பின்னர் அவர் கொஞ்சம் கழித்து படிக்கையில், உங்களுடைய கரம் அதற்கு மேல் நின்றிருக்கப் போவதில்லையே என்றார். ஆகையால் நான் இப்பொழுது நம்புகிறேன், இதை படிக்கையில், அதாவது நான் வைத்துள்ள இந்த சிறிய காலின்ஸ் என்ற அச்சக பிரிவினரின் வேதமோ பெரிய வடிவில் உள்ள எழுத்துக்களை இதில் அச்சடித்துள்ளது. எனவே என்னால் இதை நன்கு வாசிக்க முடியும். ஆனால் நாம் பெரிய பாடங்களை எடுக்கையில் அப்பொழுது ஆழமான இடங்களுக்கு சென்று நாம் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஒன்றாக இணைத்து காட்ட வேண்டியதாய் உள்ளது. நானோ ஒரு சிறிய ஸ்கோஃபீல்டு வேதாகமத்தையே வைத்துள்ளேன். நான் ஸ்கோஃபீல்டு வேதாகமத்தையும் அதில் உள்ள வசன ஓர குறிப்புகளையும் உபயோகிப்பதுண்டு. ஆனால் நான் ஸ்கோஃபீல்டு அவர்கள் எழுதியுள்ள விளக்க குறிப்புகளை வாசிப்பதில்லை. ஏனென்றால் ஸ்கோஃபீல்டு அவர்கள் எழுதியுள்ள அவருடைய அநேக ஊக கருத்துரைகளோடு நான் ஒவிப்போவதில்லை. ஆனால் அது வடிவமைக்கப்பட்டுள்ள விதமோ எனக்கு பிடிக்கும். ஏனென்றால் நான் அதை நீண்ட காலமாகவே வாசித்து உபயோகப்படுத்திக் கொண்டு வருகின்றபடியால் என்னால் என்னுடைய பொருளை எப்படி கண்டறிய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். இவை யாவுமே எனக்கு புதியது. போதிக்கிறதில் நான் ஒரு பெரிய வேத பாட ஆசிரியர் அல்ல. ஆனால் நீங்கள் சற்று நேரம் என்னோடு பொறுத்துக் கொள்வீர்களேயானால் எப்படியோ நான் அறிந்துள்ள சத்தியத்தை உங்களுக்கு கூறிவிடுவேன். இப்பொழுது இந்த புத்தகம் பவுல் எழுதினது என்பது நினைவிருக்கட்டும். நாம் அதை எப்படி கண்டுபிடித்தோம்? அவன் துவக்கத்திலேயே ஒரு பெரிய ஆசிரியரோடு இல்லை, ஒரு பெரிய வேத பண்டிதரோடு இருந்தான். எனவே அவன் பழைய ஏற்பாட்டில் பயிற்றுவிக்கப்பட்டிருந்தான். அவனுடைய ஆசிரியர் யாராய் இருந்தார் என்று நாம் கண்டுபிடித்தோம் என்பதை எவரேனும் எனக்கு கூற முடியுமா? கமாலியேல் அந்த நாளில் இருந்த பெயர் பெற்ற ஆசிரியர்களில் ஒருவர். அவன் பவுல் என்று அழைக்கப்படுவதற்கு முன்னர் அவனுடைய பெயர் என்னவா இருந்தது என்பதை யாராவது எனக்கு கூற முடியுமா? சவுல். அவன் எருசலேமில் ஒரு பெரிய அதிகாரத்தில், ஒரு மத ரீதியான அதிகாரத்தில் இருந்தான். அவன் ஒரு உண்மையான பயிற்சி பெற்ற பக்தி வாய்ந்த மனிதனாய் உருவாகி இருந்தான். அவன் 4 அல்லது 5 வித்தியாசமான மொழிகளில் பேசக்கூடியவனாகவும் மிகவும் புத்திசாலியானவனாகவும் இருந்தான். நல்லது. ஆனால் அவனுடைய கல்வி அறிவும் புத்திசாலித்தனமும் அவனுக்கு உதவியதா? இல்லையே. அவன் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள அவன் அறிந்திருந்த எல்லாவற்றையும் மறக்க வேண்டியதாக இருந்தது என்று அவனே கூறினான். ஆகையால் அதற்கு ஒரு புத்திசாலியான மனிதனோ அல்லது கல்வியற்ற மனிதனோ தேவைப்படுகிறது இல்லை என்பதை நாம் கண்டறிகிறோம். அதற்கு எப்படி இருந்தாலும் பொருட்படுத்தாமல் தேவனுக்கு முன்பாக மனப்பூர்வமாய் தன்னை தாழ்த்துகிற ஒரு மனிதனே தேவைப்படுகிறது. டிவைட் மூடி அவர்களுடைய எழுத்துக்கள் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாதபடி
அவ்வளவு அரைகுறையா இருக்கும் அளவிற்கு அப்பேற்பட்ட கல்வியறிவற்றவராய் அவர் இருந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவர்கள் எல்லா நேரத்திலுமே அவருடைய செய்திகளை எழுத்து பிழையின்றி சரி செய்ய வேண்டியதாக இருந்தது. அவர் அப்பேற்பட்ட ஒரு அரைகுறையாக சரிவர எழுதறியாத கல்வியறிவற்றவராய் இருந்தார். வேதாகமத்தில் பேதுருவும் யோவானும் தங்களுடைய சொந்த பெயரை கூட எழுத முடியாதபடிக்கும் அவர்களுக்கு முன்னால் உள்ளதை கூட படித்து அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவ்வளவு படிப்பறிவில்லாதவர்கள் என்று கூறப்பட்டுள்ளதை நீங்கள் அறிவீர்களா? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கொண்டிருந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு தனக்கு முன்னால் எழுதப்பட்டுள்ள அவனுடைய பெயரை கூட அறியாதவனாயிருந்தான். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். வேதமோ அவன் படிப்பறியாதவனும் பேதமை உள்ளவனுமாய் இருந்தான் என்று கூறியுள்ளது. ஆகையால் அது எனக்கு ஒரு வாய்ப்பினை தருகிறது. ஆமேன், ஆமையா. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தேவன் செய்யக்கூடியதை கண்டறிய அது உதவுகிறது. இப்பொழுதோ நாம் கண்டறிவது என்னவென்றால், பவுல் ஒரு மகத்தான அனுபவத்தை பெற்றுக்கொண்ட உடனே, அதாவது நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன், அது கிறிஸ்துவண்டை வருவதற்கான ஒரு அனுபவமாய் உள்ளதா? ஒவ்வொருவரும் ஒரு அனுபவத்தை உடையவர்களாக இருக்கிறார்களா? ஆமையா, ஆமையா. அது ஒரு பிறப்பு, அது ஒரு அனுபவம். நாங்கள் அண்மையில் ஒரு லுத்தரன் கல்லூரியில் இருந்தோம். இன்று பிற்பகல் 12 மணிக்கு அங்கே இருந்து டாம் ஹரி அவர்களோடு மதிய உணவு உண்ண வேண்டிய ஸ்லாக்கியம் எனக்கு உண்டாயிருந்தது. அயர்லாந்து நாட்டை சார்ந்த புகழ்பெற்ற ஜெப வீரனான அவரை குறித்து எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? அவர் இந்த சகோதரன் எப் அவர்களோடு அவருடைய நிகழ்ச்சியில் இருந்து வந்துள்ளார் மற்றும் இங்கே அமெரிக்காவிலேயே உள்ள பல இடங்களில் செயலாற்றி இருக்கிறார். இன்றைக்கு நான் அவரோடு பகல் விருந்து உண்டேன். நான் கிட்டத்தட்ட 3 மணி நேரங்கள் காலதாமதமாக வந்துள்ளேன். நாங்கள் சாப்பிடும்போது ஏறக்குறைய 4 மணி ஆவதற்கு 15 நிமிடங்கள் இருந்தன. ஆனால் அது சரியா இருந்தது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து எல்லா காரியங்களுக்கும் எப்படி தலையா இருக்கிறார் என்ற இந்த காரியங்களின் பேரில் நாங்கள் விவாதித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது பவுல் இதை கண்டறிந்தான். அவன் இந்த அனுபவத்தை உடையவனாக இருந்தான். அவன் இந்த அனுபவத்தை ஏற்றுக்கொள்ளும் முன்னர் அவன் வேதாகமத்துக்கு திரும்பிச் செல்ல வேண்டியவனாயிருந்தான். எனவே அவன் இங்கிருந்து புறப்பட்டு மற்றொரு தேசத்திற்குள்ளாக சென்றான். அவன் அங்கே 3 வருடங்கள் தரித்திருந்து தன்னுடைய அனுபவம் சரியா இருந்ததா என்று காணும்படிக்கு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தான் என்பதை நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது அவன் ஒரு மகத்தான காரியத்தை சந்திக்க வேண்டியதா இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே அவன் துன்பப்படுத்தின அதே காரியங்கள் சரியா இருந்தன என்று திரும்பி வந்து தன்னுடைய சபைக்கும் எல்லா ஜனங்களிடத்திற்கும் சொல்ல வேண்டியதாக இருந்தது. அது போன்ற ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டியதாக இருந்ததா? நிச்சயமாக. கிட்டத்தட்ட நீங்கள் எல்லோருமே திரும்பி வந்து பரிசுத்த உருளைகள் என்று நாம் அழைத்த அந்த ஜனங்கள் சரியா இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்தேன் என்று கூற வேண்டியதாயிற்று. புரிகிறதா? அதுதானது. நாம் அப்படியே திரும்ப வேண்டியதாயிற்று. நாம் ஒரு காலத்தில் வெறுத்த எல்லா காரியங்களையும் நாம் இப்பொழுது நேசிக்கிறோம். அது ஒரு மனமாற்றமாய், ஒரு வினோதமான காரியமாய் உள்ளது. இப்பொழுது நான் பரிசுத்த உருளையை குறித்த ஒரு வாக்குமூலத்தை கூறினேன். அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. ஆனால் அவர்கள் அந்த ஜனங்களை பரிசுத்த ஜனங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த உருளைகளே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை. என்னால் காண முடிந்த 960க்கும் சற்று அதிகமான வித்தியாசமான ஸ்தாபனங்களில் கூட அதை போன்று எந்த சபையும் அந்த பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பதிவே கிடையாது. பரிசுத்த உருளை என்ற அப்படிப்பட்ட ஒரு ஸ்தாபனமே கிடையாது. அது பிசாசு அந்த சபையின் மேல் வைத்துள்ள ஒரு பெயராய் உள்ளது. ஆனால் அவர்கள் அந்த நாளில் அவர்களை அழைப்பதோ, அதாவது அவர்கள் பவுலின் நாட்களில் அவர்களை என்னவென்று அழைத்தார்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? மதபேதம் உள்ளவர்கள். மதபேதம் என்பதன் பொருள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? பைத்தியம், பைத்தியக்கார ஜனங்கள் என்பதாகும். ஆகையால் நான் ஒரு மதபேதமுடையவனாய் இருக்கிறபடியால் சீக்கிரத்தில் ஒரு பரிசுத்த உருளை என்று அழைக்கப்படுவேன். நீங்கள் அழைக்கப்பட மாட்டீர்களா? ஆகையால் அவர்கள் அவ்வாறு அழைக்கப்பட்ட போது கலிகூர்ந்தனர். நாம் அதை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கூறினார். அவர், சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்றார். அவர்கள் அதை செய்தனர். அவர் கலிகூறுங்கள் என்றார். மிக மிக அதிகமாக கலிகூறுதல் என்பது உண்மையான சந்தோஷமாயிருக்கிறது. சீஷர்களோ இயேசுவின் நாமத்துக்குரிய நிந்தையை சுமக்க பாத்திரராக கண்டபடியால் அவர்கள் அவருடைய நாமத்துக்குரிய நிந்தையை சுமக்க முடிந்ததை மிகுந்த சந்தோஷத்தோடு கலிகூர்ந்தனர். இன்றைக்கோ அநேக ஜனங்கள் அவர்களை பரிசுத்த உருளை என்று அழைக்க நேர்ந்தால் அவர்கள் தலைகவிழ்ந்து அடங்கி போய், என்னே, நான் ஒரு கால் துவக்கத்திலிருந்தே தவறாயிருந்திருக்கலாம் என்று கூறிவிடுவார்கள். ஆனால் அவர்களோ, ஓ என்னே, அந்த நாமத்தின் நிந்தையை சுமப்பதை குறித்து சந்தோஷமடைந்தனர். இப்பொழுது 2ஆம் நூற்றாண்டில் அவர்கள் சிலுவையை முதுகில் சுமந்தவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அப்பொழுதுதான் கிறிஸ்தவர்கள் தாங்கள் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டனர் என்பதை காண்பிக்கும்படியாக தங்களுடைய முதுகில் சிலுவையை சுமந்தனர். எனவே அவர்கள் முதுகில் சிலுவையை சுமந்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இப்பொழுது கத்தோலிக்கர்கள் தங்களை எந்த விதமாக அழைத்துக் கொள்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் அது கத்தோலிக்க சபையாய் இருக்கவில்லை. அது
புராட்டஸ்டன்ட் சபை என்று அழைக்கப்படுவதற்கு முன்பிருந்த புராட்டஸ்டன்ட் சபையாகும். அது பாவத்தை தவிர வேறு எதையும் கண்டனம் செய்யவில்லை. அது இன்றைக்கு புராட்டஸ்டன்ட் சபை என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்னவெனில் அது கத்தோலிக்க கொள்கையை எதிர்த்த காரணத்தினாலே ஆகும். அவர்கள் சிலுவையை முதுகில் சுமந்தவர்கள் என்று அழைக்கப்பட்ட போது அது எந்த கோட்பாட்டையும் அந்த நேரத்தில் சாராத குழுவாக இருந்து வந்தது. ஜோசிபஸின் சரித்திரம் மற்றும் மற்ற எழுத்தாளர்களின் சரித்திரம், இசலப்பினுடைய இரு பாபிலோன்கள் போன்றவற்றை படித்து பார்ப்பீர்களேயானால் அது உண்மை என்பதையும், அப்பொழுது அவர்கள் எந்த ஒரு சபையாயும் ஸ்தாபிக்கப்படவில்லை என்பதையும் கண்டடைவீர்கள். கடைசி அப்போஸ்தலன் மரித்து கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் கழித்து முதல் கத்தோலிக்க சபையானது ஸ்தாபிக்கப்பட்டது. ஏறக்குறைய 300 ஆண்டுகள் கழித்து கத்தோலிக்க சபையானது ஸ்தாபிக்கப்பட்டது. அப்பொழுதே உபத்திரவமானது துவங்கி ஜனங்கள் கத்தோலிக்க சபைக்குள்ளாக கொண்டு வரப்பட பலவந்தம் பண்ணப்பட்டனர். அவர்கள் சபையையும் அரசியலையும் இணைத்திருந்தனர். அதன் பின்னர் அது என்னவென்று அழைக்கப்பட்டது என்றால், அது அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து கத்தோலிக்க மார்க்கத்திற்கு மாறுவதற்கான கான்ஸ்டன்டைன் மூலம் ஏற்பட்ட மதமாற்றம் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் எவரேனும் எப்போதாவது அவனுடைய சரித்திரத்தை வாசித்து பார்ப்பீர்களேயானால் அவன் மதமாற்றம் அடையவே இல்லை என்பதையும் அவன் செய்த காரியங்களையும் அறிந்து கொள்வீர்கள். ஓ என்ன மத சம்பந்தமாக அவன் செய்த ஒரே காரியம் என்னவென்றால், பரிசுத்த சோபியா சபையின் மேல் ஒரு சிலுவையை நட்டு வைத்து அவன் பக்தி உள்ளவனைப் போல நடித்தான். அவன் ஒரு கேடானவனாயிருந்தான். ஆனால் அவர்களோ அதை அவனுடைய மதமாற்றம் என்று அழைக்கிறார்கள். இன்றைக்கு மதமாற்றம் என்று போலியாக அழைக்கப்படுகிறவற்றோடு கிட்டத்தட்ட ஒப்பிட்டு பாருங்கள். இப்பொழுது ஆனால் பவுல் மனமாற்றம் அடைந்த போது அவன் இந்த உண்மையான அனுபவத்தை உடையவனாய் இருந்தான் என்பதையும் அவன் முற்றிலுமாய் திருப்பப்பட்டிருந்தான் என்பதையும் நாம் கண்டறிகிறோம். மதமாற்றம் என்பதோ திருப்பப்படுதல் என்பதாகும் என்பதை நீங்களே அறிவீர்கள். அதாவது நீங்கள் இந்த வழியாய் சென்று கொண்டிருக்கும் போது நீங்கள் திரும்பி மீண்டும் வேறு வழியாய் செல்ல துவங்குவதாகும். ஆமையா, அது கிட்டத்தட்ட வேறு பக்கமாக திரும்புவதாகும். பவுல் மனமாற்றம் அடைந்தவுடன் அவன் தன்னுடைய அனுபவத்தை கூற முடிந்ததற்கு முன்பு இப்பொழுது அவன் ஒரு ஆச்சரியமான அனுபவத்தை உடையவனாயிருந்தான். இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அது ஒரு அனுபவமாய் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்ளுகிற சந்தோஷமானது உங்களுடைய இருதயத்தினூடாக சிலிர்ப்பூட்டுகிறது என்று நான் நம்புகிறேன். ஆனால் அதன் பின்னர் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற போது அது அனுபவத்தை, அந்த புதிய பிறப்பை நீங்கள் ஒருபோதும் மறக்கவே மாட்டீர்கள். நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையாகி விட்டீர்கள். இங்கே அதைத்தான் அது செய்கிறது. சகோதரன் பிரணாம் அவர்களே, நீங்கள் அதை எப்படி அறிவீர்கள் என்று கேட்கலாம். இப்பொழுது இவைகள் போதனை பாடங்களாயிருக்கின்றன. அநேக ஜனங்கள், மெத்தோடிஸ்டுகள், அவர்கள் சத்தமிடும் போது அதை பெற்றுக்கொண்டோம் என்று கூற முயற்சிக்கிறார்கள். நல்லதுதான், பரவாயில்லை. நீங்கள் அதை பெற்றுக்கொண்டதால் சத்தமிட்டீர்கள். சரி, நீங்கள் சத்தமிட்ட காரணத்தால் நீங்கள் அதை பெற்றிருந்தீர்கள் என்பது ஒரு அடையாளமாக இருக்கவில்லை. ஏனென்றால் ஏராளமானோர் சத்தமிட்டும் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. பெந்தேகோஸ்தேக்களோ அவர்கள் அந்நிய பாஷையில் பேசின போது அவர்கள் அதை பெற்றுக்கொண்டனர் என்றார்கள். சரி, நீங்கள் அந்நிய பாஷையில் பேசி அதை பெற்றுக் கொண்டிருந்தால் சரி. ஆனால் உங்களால் அந்நிய பாஷைகளில் பேச முடிந்தும் அதை இன்னமும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களே, அப்படித்தானே? ஆகையால் நீங்கள் பாருங்கள், அது அனைத்திற்கும் மாறாக மரணத்திலிருந்து ஜீவனுக்குட்படும் அனுபவமாயிருக்கிறது. பழைய காரியங்கள் யாவும் மரிக்கும் போது எல்லா காரியங்களுமே புதிதாகின்றன. அப்பொழுது கிறிஸ்து உங்களுக்கு மெய்யானவராகிறார். பழைய காரியங்கள், பழைய மாம்ச வேர்கள் ஒழிந்து போகின்றன. எப்படி ஒரு வேரை தோண்டி எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? நாம் வழக்கமாக ஒரு தோண்டி எடுக்கும் களை பிடுங்கியை எடுத்து அதை பிடுங்கி அந்த வேரில் சிறிதும் விட்டுவிடாமல் தோண்டி பிடுங்கி விடுவோம். அவர்கள் கசப்பான யாதொரு வேறாவது உங்களுக்குள்ளாக முளைத்தெழுமினால் அதை பிடுங்கி எரியுங்கள் என்றனர். அது உண்மையே. அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். எல்லா வேர்களையும் வேரோடு அழிக்கிறார். அவைகளை தோண்டி எடுத்து அவைகளை குவித்து வைத்து சுட்டரித்து போடுங்கள். அவைகளை அழித்து அகற்றுங்கள். நீங்கள் அதை செய்வீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் ஒரு நல்ல விளைச்சலை பெறுவீர்கள். இப்பொழுது ஏதோ காரியம் சம்பவித்தது என்பதை பவுல் அறிந்திருந்தான். ஆகையால் அவன் அரேபியாவிற்கு திரும்பிச் சென்று 3 வருடங்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் குறித்து, அவர்கள் எப்படி தீர்க்கதரிசனம் உரைத்தனர் என்பதையும் குறித்து ஆய்ந்து படித்தான். பின்னர் அது முற்றிலும் உண்மையா இருந்தது என்பதை அவன் கண்டறிந்தான். இப்பொழுது பாருங்கள், விடிவெள்ளி நட்சத்திரம் அங்கே பிரசன்னமானதை குறித்தும் அந்த மகத்தான ஒளி இறங்கி வந்து முன்னறிவித்து சம்பவிக்கப் போகிற காரியங்களை காண்பித்ததையும் குறித்து இங்கே இந்த சிறிய சபையில் நமக்கு உண்டாயிருந்த இந்த அனுபவத்தை இன்றைக்கு அதனோடு ஒப்பிட்டு பாருங்கள். அது அற்புதமானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் என்னுடைய ஊழியக்கார சகோதரரோ என்னிடத்தில் அது பிசாசினுடையது என்று கூறினார். அப்பொழுது என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே ஒரு இரவு இந்தியானாவில் உள்ள கிரீன் மில்லில் கர்த்தருடைய தூதன் நடந்து வந்து தரையிலே நின்று அங்கே அதை வேத வாக்கியத்தின் மூலம் நிரூபித்த போது
எனக்கு உண்டாயிருந்த அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் வரையில் நான் அதை குறித்து ஒன்றையுமே கூறவில்லை. அப்பொழுதே அது அனல் மூண்டது. அப்பொழுதிலிருந்து அது பரவத் துவங்கினது. அண்மையில் கடந்த ஞாயிறு மேயோ சிறப்பு மருத்துவர்களால் அந்த மனிதனுடைய சரீர கட்டுப்பாடு நரம்பு செயலிழந்து விட்டது என்றும் இனி ஒன்றுமே செய்ய முடியாது என்றும் கூறிவிட்ட நடக்க முடியாமல் இருந்த ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து எடுத்து நிகழ்த்தின பிழையற்ற அடையாளங்களை நாம் கண்டோம். குருடனாய் அமர்ந்திருந்து பின்னர் எழும்பி கட்டடத்தை விட்டு நடந்து சென்று தன்னுடைய சக்கர நாற்காலியை படிக்கட்டுகளில் தள்ளிக்கொண்டு நடக்கவும் மற்ற எவரையும் போல அவனால் காணவும் முடிந்தது. அது உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசுவின் வல்லமையா இருக்கிறது என்பதையே காண்பிக்கிறது. அங்குதான் காரியமே உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நாம் பெற்றுள்ள இந்த மகத்தான அனுபவத்தை அவருடைய வேதாகமத்தோடும் வாக்குத்தத்தங்களோடும் ஒப்பிட்டு பார்க்கும்படிக்கு தேவனது உபகாரப்படுத்தி இருக்கிறார் என்பதை இன்றிரவு அறிந்துள்ள ஒரு மகிழ்ச்சியான குழுவாய் நாம் இருக்கிறோம் அல்லவா? ஆகையால் நாம் மிகுந்த சந்தோஷமுடையவர்களாய் இருக்க வேண்டும். அது 2ஆம் அதிகாரத்தில் உள்ளதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். எனவே நாம் இந்த காரியங்களை விட்டுவிடக் கூடாது என்றும் நாம் இந்த காரியங்களை குறித்து கவலையற்றிருக்க கூடாது என்பதையும் நாம் கண்டறிகிறோம். நாம் அந்த காரியங்களை பற்றிக் கொண்டிருக்க வேண்டும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? நாம் நியாய தீர்ப்பில் இருக்கும் போது தேவனுடைய வார்த்தையின் ஒளியில் நாம் என்ன செய்ய போகிறோம்? நீங்கள் நான் எந்த வித்தியாசத்தையும் ஒருபோதும் அறிய என்று கூற முடியாது. ஓ ஆம், உங்களுக்கு தெரிந்துள்ளது. நல்லது. இப்பொழுதோ சகோதரன் பிரணாம் தவறாயிருக்க கூடும் எனலாம். அது உண்மை. ஆனால் தேவன் தவறாயில்லை. அவருடைய வார்த்தை தவறாயில்லை. அதே காரியத்தை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். அப்போஸ்தலர்களுக்குள்ளே ஒரு காலத்தில் ஜீவித்த அந்த வேதம் மீண்டும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. ஓ, கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. எனக்கோ 48 வயதாகிறதையும் கிட்டத்தட்ட 50 வயதை நெருங்குகிறதையும் நான் எண்ணி பார்க்கும் போது என்னுடைய வாலிப நாட்கள் போய்விட்டன. நான் ஒரு சிறு பையனாய் இருந்தது முதற்கொண்டே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தை அறிந்து அதை என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு அறிவித்திருக்கிறேன். உண்மையில் ஆயிரக்கணக்கானோர் அந்தகாரத்திலிருந்து வெளியே வந்துள்ளதையும் நாம் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நம்முடைய நித்திய வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதையும் கண்டிருக்கிறேன். நான் பிரசங்கித்து முடிப்பதற்கு முன்னரே இந்த பூமிக்குரிய கூடாரம் அடிந்து போனாலும் அவ்விடத்திலே ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. டஜன் கணக்கான ஜனங்கள் இங்கே அமர்ந்துள்ளதை அறிவேன். அதாவது அவர்கள் இந்த ஜீவனை இப்பொழுது இழந்து விட்டாலும் அவர்களுடைய சரீரத்தை நாம் அடக்கம் செய்பவரிடத்தில் கொண்டு செல்லும் முன்பு அவர்களோ அப்பாலுள்ள அவ்விடத்தில் அந்த மகிமையான சரீரத்தில் இருந்து கொண்டு தேவனுடைய பரிசுத்தவான்களோடு கூட கலிகூர்ந்து கொண்டிருப்பர். என்னென்றைக்கும் ஜீவிக்கும்படியான தேவனுடைய பிரசனத்தில் ஏற்கனவே இருப்பர். அது அவ்வண்ணமான பரிபூரண முற்றிலுமான ரூபகாரப்படுத்தலாயிருக்கிறதே. ஆமேன். ஓ, அது அந்த பிரஸ்பிட்டரினை சத்தமிட செய்யுமே. அது சண்டேவையும் அவ்வாறு செய்தல்லவா? அந்த ஜனங்களோ பிரஸ்பிட்டரியன்களா இருந்தனர். நிச்சயமாகவே சிந்திக்க செய்யும். ஓ, ஜனங்கள் உணர்ச்சி வசப்படுவதில் வியப்பொன்றுமில்லையே. ஏன்? ஒரு பந்தினை அடிப்பதிலோ அல்லது ஒரு கூடைப்பந்தாட்ட கூடையில் எறிவதில் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்களேயானால் நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கின்றீர்கள் என்றும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியா இருக்கின்றீர்கள் என்பதை அறிந்து கொள்வது உங்களை எவ்வளவு அதிகமாக உணர்ச்சி வசப்பட செய்யும். உங்களுடைய ஆவி உங்களை துர்குணத்திலிருந்தும் கபடத்திலிருந்தும் பகைமையிலிருந்தும் உலகத்தின் எல்லா காரியங்களிலிருந்தும் விலக்கி வழிநடத்துவதன் மூலமே நீங்கள் அதை அறிந்து கொள்கிறீர்கள். உங்களுடைய இருதயமோ கிறிஸ்துவின் மேல் ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவே உங்களுடைய நோக்கங்களாகும். அப்பொழுது அதைத்தான் நீங்கள் உங்களுடைய சிந்தையில் உங்களுடைய இருதயத்தில் இரவும் பகலும் சிந்திப்பீர்கள். நீங்கள் இரவிலே படுக்கைக்கு செல்லும் போது உங்களுக்கு பின்னால் உங்களுடைய கரங்களை இந்த விதமாக வைத்துக் கொண்டு அங்கே படுத்துக்கொண்டு உங்களுக்கு நித்திரை வரும் வரை அவரை ஸ்தோத்திரிப்பீர்கள். மீண்டும் காலையில் எழுந்ததும் அவரையே ஸ்தோத்திரிப்பீர்கள். ஆமேன். ஓ, என்னே, நான் அவரை துதிக்க முயற்சித்துள்ளேன். ஒவ்வொரு நாள் காலையும் சகோதரன் உற்சவர்களும் நானும் கிட்டத்தட்ட அதிகாலையில் 4 மணிக்கே எழுந்து அணில் வேட்டையாட வெளியே செல்கிறோம். நான் ஒவ்வொரு மரத்தின் கீழும் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் அவ்வாறு செய்து வருகிறேன் என்று நான் நினைக்கிறேன். என்னால் அவரை ஸ்தோத்திரிக்காமல் எந்த ஒரு மரத்தையுமே காண முடியவில்லை. நினைத்து பாருங்கள், அவரே அந்த மரத்தை வளர்த்தார். ஒரு சிறிய வெட்டுக்கிளி மேலே பறப்பதை காண்கிறேன். அவர் அந்த வெட்டுக்கிளியை அறிந்திருக்கிறார். ஓஹோ, நீங்களோ சகோதரன் பில் அர்த்தமற்றது என்று கூறலாம். ஓ இல்லை, அதுவல்ல. அவர் ஒவ்வொரு அணிலும் எங்கே உள்ளது என்பதை அறிந்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு வண்ணத்து பூச்சியும் எங்கே உள்ளது என்பதை அறிந்திருக்கிறார். ஏன், ஒரு சமயம் அவருக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. அப்பொழுது அவரோ, பேதுருவே, அங்கு ஒரு மீன் உள்ளது. சற்று முன்புதான் அது ஒரு வெள்ளிப்படத்தை விழுங்கினது. அந்த நாணயம் நம்முடைய தேவைக்கு போதுமானதாக இருக்கிறது. எனவே நீ அங்கே போய் தூண்டிலை போடு, நான் அந்த மீனை அங்கு அறுப்புவேன். அப்பொழுது அந்த மீனுடைய வாயிலிருந்து அந்த வெள்ளிப்பணத்தை எடுத்துக்கொள். ஏனென்றால் அந்த மீனால் அதை உபயோகப்படுத்த முடியாது. எனவே அதை கொண்டு போய் நம்முடைய தசமபாகத்தையும் வரிப்பணத்தையும் அவனுக்கு செலுத்திவிடு என்றார். ஆமேன். சில வாரங்களுக்கு முன்னர் ஒரு சிறு மீன் கொல்லப்பட்டு
தண்ணீரில் கிடப்பதை கண்டேன். அதனை குறித்த நிகழ்ச்சியை நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்கிறீர்கள். சகோதரர் உட்ஸ் அவர்களும் அவருடைய சகோதரனும் அங்கே அதற்கு சாட்சிகளாயிருக்கிறார்கள். அந்த சிறிய மீன் தண்ணீரின் மேல் அரை மணி நேரமாக அதனுடைய வாய் வழியாக குடல்கள் எல்லாம் வெளியே இழுக்கப்பட்டு மிதந்து கொண்டிருந்தது. அப்பொழுது மகத்தான பரிசுத்த ஆவியானவர் இது சம்பவித்ததற்கு முந்தின நாள் வீசுகிற காற்றில் வந்து, நீங்கள் ஒரு சிறு மிருகத்தின் உயிர்த்தெழுதலை காணப்போகின்றீர்கள் என்றார். அதற்கு அடுத்த நாள் காலையில் கிட்டத்தட்ட சூரியன் உதித்தெழுமின சற்று நேரத்தில் இவ்வளவு நீளம் கொண்ட அந்த சிறிய மீனை நாங்கள் கண்டோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு வந்து, சிறு மீனே, இயேசு கிறிஸ்து உன்னை முழுவதும் சொஸ்தமாக்குகிறார் என்று கூறினார். அப்பொழுது மரித்து போய் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாய் தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்த அந்த மீன் உயிர் பெற்று அதனால் முடிந்த அளவு வேகமாக நீந்தி தண்ணீருக்குள்ளாக நீந்தி சென்று விட்டது. ஓஹோ, கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. அவர் எவ்வளவு அற்புதமானவராயிருக்கிறார். பவுல் அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையில் இருந்தார் என்று கூற முடிந்ததில் வியப்பொன்றுமில்லையே. அவர் மெல்கிசேதேக்காயிருந்தார். மெல்கிசேதேக்கிற்கோ நாட்களின் துவக்கம் இல்லாதிருந்தது. அவருக்கு வருடங்களின் முடிவும் இல்லாதிருந்தது. அவருக்கு ஜீவனின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதிருந்தது. அவருக்கு தகப்பனும் தாயும் இல்லாதிருந்தது. ஆகையால் அவர் வேறு யாராகவும் இருந்திருக்க முடியாது. அவர் எப்போதும் யாராயிருந்தாரோ அவர் அப்படியே இன்றிரவும் உயிரோடு இருக்கிறார். ஆகையால் அவர் ஒருவரே நித்திய ஜீவனின் மாதிரியாயிருக்கிறார். அது தேவனை சார்ந்ததாய் உள்ளது. கடந்த மாலை நாங்கள் ஒரு கலந்துரையாடலில் இருந்து கொண்டிருந்த போது தேவனுடைய திருத்துவத்தை ஒரு சகோதரனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாங்கள் எப்படியாக அதை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். எப்படி இயேசு ஏறக்குறைய 30 வயது நிரம்பிய ஒரு மனிதனாய் அங்கே நின்றார். அவர் கூறினது, அவர்கள் எங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்கள் என்றனர். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்தார்களே என்றார். ஆனால் அவர், நானே தேவனிடத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இதை புசிக்கிற மனிதன் மரிப்பதில்லை என்றார். அவர்கள், எங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் இருந்த அந்த கண்மலையிலிருந்து வந்த தண்ணீரை குடித்தார்கள் என்றனர். அதற்கு அவரோ, நானே அந்த கண்மலை என்றார். 30 வயதுடைய ஒரு மனிதன். மேலும் அவர், ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டு கலிகூர்ந்தான் என்றார். அதற்கு அவர்களோ, ஏன், நீ ஆபிரகாமை போல வயதானவர் என்று எங்களிடத்தில் இப்பொழுது கூறுகிறீரா? உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே. 800 வருடங்களுக்கு முன்னர் மரித்து போன ஆபிரகாமை நீ கண்டதாக கூறுகிறீரா? இப்பொழுது உமக்கு பிசாசு பிடித்துள்ளது என்பதை நாங்கள் அறிவோம். நீர் பைத்தியம் பிடித்தவராய் இருக்கிறீர் என்றனர். அந்த விதமாகத்தான் ஒரு பிசாசு என்பது பைத்தியம் பிடித்த நபர் என்று பொருள்படுகிறது. அவர்களோ, உனக்கு பிசாசு பிடித்து விட்டது, நீ பைத்தியக்காரன் என்று கூறினார்கள். அதற்கு அவரோ, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்றார். அந்த விதமாகத்தான் அவர் இருந்தார். அவர் வெறுமன ஒரு மனிதனாகவோ அல்லது அவர் ஒரு தீர்க்கதரிசியாகவோ இருக்கவில்லை. அவர் தேவனாயிருந்தார். தேவன் பூமியிலே இயேசு என்று அழைக்கப்பட்ட ஒரு மாம்ச சரீரத்தில் வாசம் செய்த மனு உருவெடுத்த தேவகுமாரனாயிருந்தார். அவ்விதமாகத்தான் சரியாக அவர் இருந்தார். நாம் இப்பொழுது இங்கே இந்த 2ஆம் அதிகாரத்தின் முடிவில் உள்ள கடைசி பாகத்தில் அவரை கண்டறிகிறோம். அதில் நான் 16வது வசனம் இல்லை 15வது வசனத்திலிருந்து துவங்கி வாசிக்க விரும்புகிறேன். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அதைத்தான் இயேசு செய்தார் என்றும், அதாவது ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் என்று பவுல் கூறினான். இப்பொழுது மரணத்தின் பயமே தேவையில்லை. இப்பொழுது உண்மையாகவே நாம் மரிக்கிறோம். நம்மில் எவருமே மரணத்தை விரும்புகிறதில்லை. நாம் அதை மரணம் என்று அழைக்கிறோம். ஆனால் ஒரு நபர் மீண்டும் பிறந்தால் அவனால் மரிக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியுமா? எப்படி ஒருவன் நித்திய ஜீவனை பெற்று அதன் பின்னர் மரிக்க முடியும்? அவனால் மரிக்க முடியாது. மரணம் என்ற அந்த ஒரு காரியம், அதாவது மரணம் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் பிரிவினை என்பதாகும். இப்பொழுதோ அவன் நம்முடைய கண் பார்வையில் இருந்து பிரிக்கப்படுவான். ஆனால் அவன் எப்பொழுதுமே தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறான். அவன் எப்பொழுதுமே இருப்பான். ஆகையால் மரணம் ஒரு கடினமான காரியம் அல்ல. மரணம் ஒரு மகிமையான காரியமாய் உள்ளது. மரணம் நம்மை தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக கொண்டு செல்கிறதா இருக்கிறது. ஆனால் இப்பொழுது உண்மையாகவே நாம் மானிடர்களாக இருக்கின்றபடியால் இங்குள்ள இந்த இருளான மூலக்கூறுகளில் நடக்கிறோம். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் புரிந்து கொள்கிறதில்லை. உண்மையாகவே சுவாச தடையான மரண வேதனை உண்டாகிற போது அது நம்முடைய பரிசுத்தவான்களையும் பயப்பட செய்து இழுக்கிறது. அது தேவகுமாரனையே இந்த பாத்திரம் நீங்க கூடுமா என்று கூறும்படி செய்தது. அது ஒரு பயங்கரமான காரியமாய் உள்ளது. அதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அது ஒரு பாவத்தின் தண்டனையாய் உள்ளது. அது மரணமாய் உள்ளது. அது பயங்கரமானதாய் இருக்க வேண்டியதாய் உள்ளது. ஆனால் நாமோ காலத்தின் திரைக்கப்பால் என்ன உள்ளது என்பதை நோக்கி பார்க்க கூடுமானால் நலமாய் இருக்குமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காலத்தின் திரைக்கப்பால் உள்ளதையே அங்கேயே மனிதன் இன்றிரவு நோக்கி பார்க்க வாஞ்சிக்கிறான். குட்டி அண்ணாமே ஸ்னெல்லிங் என்பவளும் மற்றவர்களும், கர்த்தாவே,
நான் காலத்தின் திரைக்கப்பால் கடந்து நோக்கி பார்க்கட்டும் என்ற ஒரு பாடலை இங்கே வழக்கமாக பாடுவதுண்டு. ஒவ்வொருவரும் அதை காண விரும்புகின்றனர். இப்பொழுது நாம் இங்கே 16ஆம் வசனத்தில் இருக்கிறோம். ஆதலால் அவர் கை கொடாமல், ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். நாம் அதை இப்பொழுது மீண்டும் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறோம். இப்பொழுது நாம் சரியாக வந்து கொண்டிருக்கிற, அதாவது இந்த 3ஆம் அதிகாரத்தின் முதல் பாகம், அதனுடைய கடைசி பாகம், அது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்கான பாடமான ஓய்வு நாளுக்கான அந்த நாள் என்பதன் பேரில் இணைகிறது. இப்பொழுது கவனியுங்கள், அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல், இப்பொழுது அவர் யாராயிருக்கிறார்? அவன் யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான்? கிறிஸ்துவையே. கிறிஸ்து யாராயிருக்கிறார்? தேவனாய், தேவனுடைய லோகாசாயிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் இதை நிச்சயமாகவே புரிந்து கொள்ளும்படிக்கு நான் அதை மீண்டும் விளக்கி கூறட்டும். தேவன் 3 தேவர்களாயிருக்கவில்லை. தேவனின் திரித்துவம் ஒன்றாயிருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பது 3 வித்தியாசமான தேவர்களை பொருட்படுத்துகிறதில்லை. அது அவ்வாறு இருந்தால் நாம் அஞ்ஞானிகளாயிருப்போம். அந்த காரணத்தினால்தான் யூதர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது ஒருபோதும் வேதத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கவில்லை. இப்பொழுது அது முழுமையாக கத்தோலிக்க சபையில் கற்பிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்துதான் திருத்துவ ஞானஸ்தானம் தோன்றினது. ஆப்பிரிக்காவில் அவர்கள் உங்களுடைய முகத்தை முன்னோக்கியவாறு 3 முறை முழுக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். பிதாவாகிய தேவனுக்காக ஒரு முறை, குமாரனாகிய தேவனுக்காக ஒரு முறை, பரிசுத்தாவியாகிய தேவனுக்காக ஒரு முறை. இப்பொழுது அது தவறானது. அதை குறித்த அப்படிப்பட்ட போதனைகளே வேதத்தில் கிடையாது. புரிகிறதா? இப்பொழுது அந்த விதமாகத்தான் அவர்கள் கற்பித்தனர். அது லூத்தரினூடாக வந்து பின்னர் லூத்தரிலிருந்து வெஸ்லிக்கு போய் தொடர்ந்து காலங்களினூடாக வந்து கொண்டே இருந்தது. ஆனால் அது ஒருபோதும் ஒரு வேத போதனையாக இருந்ததே இல்லை. அது துவங்கினது முதற்கொண்டே அது ஒரு பிழையாக இருந்து வந்துள்ளது. இப்பொழுது ஆகையால் தேவன் ஆதியில் இருந்தார். எந்த வெளிச்சமும் உண்டாவதற்கு முன்னே, எந்த ஒரு அணுவும் உண்டாவதற்கு முன்னே, எந்த ஒரு நட்சத்திரமும் உண்டாவதற்கு முன்னே, காணக்கூடிய எந்த ஒரு காரியமும் உண்டாவதற்கு முன்னே தேவன் எல்லாவற்றிடத்தையும் நிரப்பியிருந்தார். அதில் தூய்மையை தவிர வேறொன்றும் இருந்ததில்லை. தூய்மையான அன்பு, தூய்மையான பரிசுத்தம், தூய்மையான நிதியே இருந்தது. அது ஆவியாயிருந்தது. அவர் நித்தியத்திலிருந்து முழு வெற்றிடத்தையும் மூடி மறைத்திருந்தார். அங்கே நம்மால் அதனுடைய எல்லையை கண்டறியவே முடியாது. அதுவோ நம்மால் கற்பனை செய்து பார்க்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திற்கும் அப்பால் செல்கிறது. நாம் அந்த தூரதரிசினி கண்ணாடியினூடாக நோக்கி பார்ப்போமேயானால் அப்பொழுது நம்மால் கோடிக்கணக்கான ஒளி ஆண்டுகளை காண முடியும். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். கோடிக்கணக்கான ஒளி ஆண்டுகள். ஒளியானது கிட்டத்தட்ட ஒரு வினாடிக்கு 8000 மைல் வேகத்தில் பிரயாணம் செய்கிறது. கோடிக்கணக்கான ஒளி ஆண்டுகள். அது எத்தனை கோடிக்கணக்கான மைல்களாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். எனவே உங்களால் அதை எண்ணி பார்த்து கணக்கிடக்கூட முடியாது. நீங்கள் ஜெஃபர்சன்வில்லை சுற்றிலும் வரிசையாக சங்கிலியை போன்று 9 என்ற எண்ணை எழுதிக்கொண்டே போனாலும் உங்களால் அந்த மைல்களை எண்ணி பார்த்து கணக்கிட முடியாது. அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். அதற்கு இன்னும் அப்பால் நட்சத்திரங்களும் கிரகங்களும் உள்ளன. அவைகள் எந்த ஒன்றுமே உண்டாயிருப்பதற்கு முன்னமே அவர் தேவனாயிருந்தார். புரிகிறதா? இப்பொழுது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற அந்த லோகாஸ், அது லோகாசாய் இது ஒரு சரீர வடிவில் உருவாக துவங்கினது. இந்த சரீர வடிவமே வேத பண்டிதர்களின் போதனைகளில் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற லோகாஸ், லோகாஸ் என்று அழைக்கப்பட்டது. வேறு வார்த்தைகளில் கூறினால், அதற்கான ஒரு மேலான வார்த்தையில் கூறினால், நாம் அதை ஒரு ஆவிக்குரிய சரீரம் என்று அழைக்கிறோம். ஆவிக்குரிய சரீரம் என்பதோ மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு மானிட சரீரமாய் உள்ளது. சரியாக மாம்சமும் இரத்தமும் இருப்பது போன்றில்லாமல் அது அதனுடைய மகிமையடைந்த நிலையில் இருக்கும். ஆனால் அது மானிட சரீரத்தின் ரூபத்தில் இருந்தாலும் புசிக்காது, அது தண்ணீர் குடிக்காது. ஆனால் நாம் இந்த சரீரத்தை விட்டு சென்றவுடனே நமக்காக காத்துக் கொண்டிருக்கிற ஒரு சரீரமாய் அது உள்ளது. இப்பொழுது நாமோ அங்கே அந்த சரீரத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். அந்த விதமான ஒரு சரீரத்தில் தான் தேவன் இருந்தார். ஏனென்றால் அவர் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். இப்பொழுது மனிதன் அந்த சரீரத்துக்குள்ளான போது அவன் மச்சங்கள், பறவைகள் மற்றும் வெளியின் மிருகங்களை ஆளுகை செய்கிறவனாயிருந்தான். ஆதியாகமம் 2 நிலத்தை பண்படுத்த எந்த மனுஷனும் இருந்ததில்லை என்று கூறப்பட்டுள்ளது. அவர் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்திருந்தார். ஆனால் நிலத்தை பண்படுத்த எந்த மனுஷனும் இருந்ததில்லை. அதன் பின்னர் தேவன் மனுஷனை பூமியின் மண்ணிலிருந்து உண்டு பண்ணினார். அவர் ஒரு மனித குரங்கிற்கு உள்ளதை போன்ற ஒரு கரத்தை அவனுக்கு அளித்தார். அவர் ஒரு கரடிக்கு உள்ளதை போன்ற ஒரு பாதத்தை அவனுக்கு அளித்தார். அவர் அவனுக்கு அதை அளித்து அவர் அவனை அந்த சாயலாகவே உண்டு பண்ணினார். இந்த பூமிக்குரிய சரீரமோ மிருக ஜீவனின் சாயலில் உள்ளது.
அது அதே விதமான மூலப்பொருள்களில் இருந்து உண்டாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய சரீரம் ஒரு குதிரையைப் போல அல்லது ஒரு நாயைப் போல அல்லது அதை போன்ற எந்த ஒரு காரியத்தையும் போல அதே விதமான மூலப்பொருளில் இருந்து உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அது சுண்ணகம், சாம்பலுப்பு, தாது எண்ணெய், இயலுலக ஒளி போன்றவற்றிலிருந்து உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நீங்களோ இல்லை. எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. அது வித்தியாசமான மாம்சமாக உள்ளது. ஆனால் அது பூமியின் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்தே அது உண்டானது. ஆனால் ஒரு மிருகத்திற்கும் ஒரு மனிதனுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னவென்றால், தேவன் ஒரு மனிதனுக்குள் ஒரு ஆத்துமாவை வைத்தார். அவர் அதை மிருகத்திற்குள் வைக்கவில்லை. ஏனென்றால் மனிதனுக்குள் இருந்த அந்த ஆத்துமாவே அந்த ஆவிக்குரிய சரீரமாக இருக்கிறது. நான் ஒருபோதும் இந்த பாடத்திற்குள்ளாக செல்லவே இல்லை. ஆனால் நான் இதை கூறியாக வேண்டும். பாருங்கள், பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது கர்த்தருடைய தூதன் உள்ளே வந்து சிறைச்சாலை கதவுகளை திறந்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அன்று ஒரு நாள் நாங்கள் இங்குள்ள சிறப்பு அங்காடியினூடாக சென்று கொண்டிருந்த போது எங்களுக்கு முன்னால் இருந்த வாசல் திறந்தது. அப்பொழுது நானோ, வேதத்தில் தான் முதலில் அவ்விதமான வாசல் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது என்றேன். புரிகிறதா? இப்பொழுது அது தானாய் திறந்து கொள்கிற கதவாய் உள்ளது. பேதுரு வெளியே வந்து இந்த காவற்காரர் அருகில் நடந்தபோது அவர்கள் அவனுக்கு குருடாக்கப்பட்டிருந்தனர். அவன் உட்காவலை கடந்து வெளிக்காவலையும் கடந்து மதில் சுவற்றினூடாக கடந்து வீதிக்கு வந்தான். அவன் யாரா இருந்தான் என்பதையே அவர்கள் ஒருவரும் அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் எந்த கவனமும் செலுத்தவில்லை. அவன் மற்றொரு காவல்காரன் அல்லது வேறு யாரோ ஒருவன் என்று எண்ணிக்கொண்டனர். அவன் கதவண்டையில் சென்றபோது அந்த கதவோ தானாய் திறமுண்டு அவன் வெளியே சென்றவுடன் அவனுக்கு பின்னாக தானாய் மூடிக்கொண்டது. அவன் அங்கே வெளியே வந்தபோது தான் ஒரு சொப்பனம் கண்டிருந்ததாக எண்ணிக்கொண்டான். அப்பொழுது அவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய வீட்டிற்கு வந்தான். அப்பொழுது அங்கே அவர்களோ ஒரு ஜெபக்கூட்டம் நடத்தி கொண்டிருந்தனர். அவன் கதவை தட்டினான். அவர் மகிமையானவராய் இருக்கிறார். அவர் அற்புதமானவராய் இருக்கிறார். இப்பொழுது அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். தேவன் ஆபிரகாமின் சந்ததியானார். இப்பொழுது நமக்கு நேரம் இருந்தால் உடன்படிக்கையில் அவர் அதை எப்படி செய்தார் என்பதை காண்பிக்க திரும்பி சென்று பார்க்கலாம். நான் அதன் பேரில் பிரசங்கித்ததை நீங்கள் அநேக முறை கேட்டிருக்கிறீர்கள். அதாவது, எப்படி அவன் அந்த மிருகங்களை எடுத்து அவைகளை இரண்டாக துண்டித்தான் என்றும் காட்டுப்புறாவையும் புறாக்குஞ்சையும் துண்டிக்காமல் இருந்தான் என்பதையும் பிரசங்கிக்க கேட்டிருக்கிறீர்கள். அதன் பின்னர் அவன் நோக்கி பார்த்தபோது அவன் அதில் கொஞ்சம் புகையையும் காரிருளில் திகிலையும் மரணத்தையும் கவனித்தான். அதற்கடுத்து புகைகிற சூளையையும் நரகத்தையும் கண்டான். ஆனால் அதற்கப்பால் ஒரு சிறிய வெண்மையான ஒளி சென்றது. அந்த சிறிய வெண்மையான ஒளி துண்டிக்கப்பட்ட பலியின் ஒவ்வொரு துண்டங்களின் நடுவேயும் சென்று அவர் என்ன செய்வார் என்பதை காண்பித்தது. அவர் அதை செய்தபோது அவர் ஆணையிட்டு அவர் ஒரு உடன்படிக்கையை எழுதி அவர் என்ன செய்ய உள்ளார் என்பதை காண்பித்தார். அவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். தேவன் இம்மானுவேல், தேவன் மாம்சத்தில் இருந்தார். அவர் கல்வாரியிலே இரண்டாக கிழிக்கப்பட்டார். அவருடைய ஆவியானது சபையின் மேல் திரும்பி வந்தது. அவருடைய சரீரமோ உயர்த்தப்பட்டு தேவனுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். தேவனுடைய சிங்காசனமாயிற்றே. சிங்காசனத்தின் மேல் இருக்கிற ஒருவர் நியாயாதிபதியாயிருக்கிறார். நாம் அதை அறிவோம். நியாயத்தீர்ப்பு எங்கே? பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். ஆகையால் அவர், அதாவது அவருடைய ஜீவியமே ஒரு பலியாகி பிரதான ஆசாரியராய் தம்முடைய சொந்த சரீரத்தோடு அங்கே வீற்றிருந்து நம்முடைய அறிக்கையின் பேரில் பரிந்து பேசுகிறார். ஆமேன். சகோதரனே, அது உங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு காரியத்தை வைக்கிறது. கவனியுங்கள். அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அவர் ஒரு மனிதனானார். தேவன் நம்மை மீட்கும்படிக்கு நமக்கு மத்தியிலே மாம்சமானார். வேறு வார்த்தைகளில் கூறினால், பாவிகளாகிய நாம் அவருடைய உடன் பங்காளிகளாகும்படிக்கு தேவன் பாவமானார். நாம் அவருடைய பங்காளிகளாகும் போது நாம் அவருடையதில், அதாவது பங்காளிகளாகி, அதாவது நாம் 70 வருடம் வாழக்கூடிய மக்களாக இருந்தோம். எனவே அவருக்கு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் அவருடைய நித்திய ஜீவனில் பங்காளிகளாகும்படிக்கு தேவன் இறங்கி வந்து 70 வருடம் வாழக்கூடிய நம்மில் ஒருவரானார். நாம் மீண்டும் பிறந்தபோது நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாகி ஒருபோதும் அழிந்து போகாத நித்திய ஜீவனை பெற்றுள்ளோம். என்ன ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ரட்சகர்! அதை எழுதுவதற்கோ வழியே கிடையாது. அதை விவரித்து கூறவும் வழியே கிடையாது. அது விளக்கி கூறுவதற்கு அப்பாற்பட்டதாய் உள்ளது. அது எவ்வளவு மகத்தானது என்று எவருமே விளக்கி கூற முடியாது. நீர் எவ்வளவு மகத்தானவர், நீர் எவ்வளவு மகத்தானவர் என்பது உண்மையே. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிறதற்கு ஏதுவாக, இதை கவனியுங்கள், தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும்
அதை குறித்து சிந்தியுங்கள். தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. இப்பொழுது ஒப்புரவாகும்படிக்கு தேவன் நீதியை அறிந்திருந்தும் ஒரு பாவியாய் இருப்பது என்ன என்பதை உணர ஒப்புரவாகுதலின் ஊடாக ஒப்புரவாகும்படிக்கு திரும்பிச் செல்லவும் ஜனங்களின் மேல் இரக்கமாய் இருக்கவும் அநீதியாக வேண்டியதாயிருந்தது. அடுத்த வசனம், அதை இங்கே கவனியுங்கள். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே தேவனால் ஆவியில் பாடுபட முடியாது. அவர் சுகவீனத்தின் வேதனையை உணர, இச்சையின் சோதனையை உணர, இல்லாமையின் சோதனையை உணர, பசியின் சோதனையை உணர, மரணத்தின் வல்லமையை உணர மாம்சமாக வேண்டியதாயிருந்தது. அவர் மகத்தான ஆவியான யெகோவாவின் பிரசன்னத்தில் ஆவியில், மனிதனாய் அல்ல, ஆவியில் இந்த ஜீவியத்திற்கு பரிந்து பேச அதை தம்மேல் ஏற்றுக்கொண்டார். இயேசு நமக்காக பரிந்து பேச அதை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அதை எப்படி உணர்கின்றீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் சுகவீனம் அடையும் போது நீங்கள் எப்படி உணர்கின்றீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் சோதிக்கப்படும் போது நீங்கள் எப்படி உணர்கின்றீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நாம் ஒரு குடியரசுத் தலைவருக்காக வாக்களிக்கும் போது நீங்கள் எப்போதாவது கவனித்துள்ளீர்களா? ஒவ்வொரு விவசாயியும் ஒரு விவசாயியாக இருந்து வந்துள்ள ஒரு குடியரசுத் தலைவருக்காகவே வாக்களிப்பான். ஏனென்றால் அவன் அந்த விவசாயினுடைய வாழ்க்கையின் கடினமான பாகத்தை அறிந்திருக்கிறான். புரிகிறதா? எனவே புரிந்து கொள்ள சில மனிதர் அவருக்கு தேவைப்படுகிறது. தேவனால் புரிந்து கொள்ள முடிந்ததற்கு முன்பு அவருடைய மகத்தான பரிசுத்தத்தில் அவர் இருக்கிறார். அவர் மனிதனை ஆக்கிரைக்குட்படுத்தின பிறகு எப்படி அவரால் புரிந்து கொள்ள முடியும்? அவருடைய பரிசுத்தத்தின் மூலம் அவர் மனிதனை ஆக்கிரைக்குட்படுத்தினார். அவர் மனிதனை எப்படி நீதிமானாக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே வழி மனிதனாவதன் மூலமேயாகும். தேவன் கன்னியின் மீது நிழலிட அவள் ஒரு சரீரத்தை பிறப்பித்தாள். அது யூத ரத்தமோ அல்லது புறஜாதி ரத்தமோ அல்ல, ஆனால் அவருடைய சொந்த ரத்தமாகும். அது எவ்வித பாலியல் ஈடுபாடும் இல்லாமல், எந்த பாலியல் ஆசையும் இல்லாமல் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ரத்தம். இந்த ரத்தானு இந்த ஸ்திரீயின் கர்ப்பத்தில் சிருஷ்டிக்கப்பட்டு குமாரனை பெற்றெடுத்தாள். அவர் யோவான் சாரகரால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட போது யோவான் தேவ ஆவியானவர் ஒரு புறாவை போல இறங்கி வந்து அவர் மேல் தங்குவதைக் கண்டு நான் சாட்சி பகர்கிறேன் என்று கூறினான். இயேசு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூற முடிந்ததில் வியப்பொன்றும் இல்லையே. தேவனும் மனிதனும் ஒன்றாகினர். வானமும் பூமியும் ஒன்றையொன்று தழுவிக்கொண்டன. அவரே நம்முடைய பாவங்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடியவராயிருந்தார். அந்த காரணத்தினால்தான் அவருடைய நாமத்தில் சுகமளித்தல் நிகழ்கிறது. அவர் உங்களுடைய வேதனையை அறிந்திருக்கிறார். இந்த சிறிய பழைய பாடலை நீங்கள் எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா? இயேசு நீங்கள் உணர்கிற வேதனையை அறிந்திருக்கிறார். அவரால் ரட்சிக்க முடியும், அவரால் குணப்படுத்த முடியும். உங்களுடைய பாரத்தை கர்த்தரண்டைக்கு கொண்டு சென்று அதை அங்கேயே வைத்து விடுங்கள். அது உண்மை. அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய சரீரம் வேதனையினால் வியாகுலப்படுகின்ற போது, நம்முடைய ஆரோக்கியத்தை மீண்டும் பெற முடியாமல் இருக்கும் போது, ஜெபத்திற்கு பதிலளிக்கிற பரலோகத்தின் தேவனை நினைவு கூறுங்கள். நீங்கள் உணர்கிற வேதனையை இயேசு அறிந்திருக்கிறார். அவரால் ரட்சிக்க முடியும், அவரால் குணப்படுத்த முடியும். உங்களுடைய பாரத்தை கர்த்தரண்டைக்கு கொண்டு சென்று அதை அங்கேயே வைத்து விடுங்கள். அதை அங்கே அப்படியே வைத்து விடுங்கள் என்று அதைத்தான் அவர் வேண்டி கேட்கிறார். ஏன்? அவர் நீங்கள் எப்படி உணர்கின்றீர்கள் என்று அறிந்திருக்கிற நம்முடைய பிரதான ஆசாரியராய் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவர் உங்களை எப்படி திரும்பவும் கிருபைக்கு ஒப்புரவாக்க வேண்டும் என்றும், எப்படி உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு திருப்பி கொண்டு வர வேண்டும் என்பதையும் அறிந்திருக்கிறார். அவர் அதை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் பாடுபட்டார். நீங்கள் உங்களுடைய தலையை சாய்க்க ஒரு இடத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கும் போது அவரும் அதே விதமாக இருந்தார். நீங்கள் ஒரே ஒரு மாற்று வஸ்திரத்தை உடையவர்களாக இருக்கும் போது அவரும் அதே விதமாக இருந்தார். நீங்கள் பரிகசிக்கப்பட்டு துன்பப்படும் போது அவரும் அதே விதமாக பரிகசிக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டார். இப்பொழுது கடைசி வசனத்தை கவனியுங்கள். சரி, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இல்லை என்றால், வேறு வார்த்தைகளில் கூறினால், அவர் அவர்களுக்கு பாதுகாப்பளிக்கக்கூடியவராய், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராய், அவர்களிடத்தில் பரிவிரக்கம் கொள்ளக்கூடியவராயிருக்கிறார். ஏனென்றால் தேவன் தாமே அதை உணரும்படிக்கு மனிதனானார். அன்றொரு இரவு நாம் அதன் பேரில் போதித்தது நினைவிருக்கிறதா? எப்படி அந்த தேவன், அதாவது மரணமானது தனக்குள் ஒரு கொடுக்கை கொண்டிருந்து அதில் ஒரு பயமுறுத்துதலை செய்து வந்தது. எனவே அவர்கள் தங்களுடைய ஜீவ காலமெல்லாம் இந்த மரணத்தை குறித்த அடிமைத்தனத்தில் இருந்தனர். ஆகையால் அந்த மரணத்தின் கொடுக்கை எடுத்து போடும்படியாகவே இயேசு வந்தார். அவர் மலையின் மேல் சென்று கொண்டிருந்த போது நாம் அதை எப்படியாய் விளக்கி காட்டினோம் என்பது நினைவிருக்கிறதா? அவருடைய அங்கியில்
சிறிய சிவப்பு புள்ளிகளாய் காணப்பட்டு சற்று கழித்து அவை யாவும் ஒரே பெரிய புள்ளியாக மாறி இரத்தமானது அவரை சுற்றி பீரிட்டு தெரித்தது. அவருடைய சிறிய நலிவுற்ற சரீரத்தைக் கொண்டு அவரால் மேற்கொண்டு அடியெடுத்து வைக்க முடியாமல் அவர் கீழே விழுந்தார். சிரேனே ஊரானான சீமோன் என்ற கருப்பு நிற மனிதன் சிலுவையை மலையின் மேல் சுமந்து செல்ல அவருக்கு உதவினான். அவர்கள் அவரை சிலுவையில் வைத்து ஆணியடித்த போது அவர் தண்ணீருக்காக கூச்சலிட்டு கதறினார். ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற எந்த மனிதனுக்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது. அன்றொரு நாள் இரவு மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்பதன் பேரில் நான் பிரசங்கித்தது நினைவிருக்கிறதா? மானானது காயப்பட்டு ரத்தத்தை இழந்து கொண்டிருந்தால் அது ஜீவிக்க தண்ணீரை கண்டறிந்தாக வேண்டும், இல்லை என்றால் அது மரித்து போகும். நான் 14 வயதுடனாய் இருந்தபோது நான் சுடப்பட்டு வயலிலே கிடந்தேன். 12 என்ற குண்டின் விட்டளவு கொண்ட வேட்டை துப்பாக்கியோ என்னுடைய கால்களின் மேல் பட்டு வெடித்து விட்டபடியால் அது சிதைந்த ரொட்டி துண்டு போலானது. அப்பொழுது நானோ தண்ணீருக்காக கதறி, ஓ, எனக்கு தண்ணீர் தாருங்கள் என்றேன். எனக்கு மறுத்து போய்விட்டது. என்னுடைய உதடுகளும் மறுத்து போனது. அப்பொழுது என்னுடைய நண்பன் ஒரு விதமான புழுக்கள் மற்றும் சேறு நிறைந்த பழைய குட்டைக்கு ஓடினான். அது என்னவா இருந்தது என்று கூட நான் கவலைப்படவில்லை. அவனதில் நிரம்பியிருந்த தண்ணீரை சற்று தெளிவாக கலக்கிவிட்டு அவனுடைய தொப்பியில் எந்த விதமாக பிடித்துக் கொண்டு வந்து நான் என்னுடைய வாயை திறந்து கொண்டிருக்க அவனோ அந்த தொப்பியிலிருந்து பிழிந்து என் வாயில் ஊற்றினான். நீங்கள் அந்த நேரத்தில் தண்ணீரை குடித்துத்தான் ஆக வேண்டும். அவருக்கோ ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. எனவே அவர், எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுங்கள் என்றார். அவர்களோ கடற்காளானை எடுத்து காடியில் தோய்த்து அவருக்கு கொடுக்க அவரோ அதை புறக்கணித்து விட்டு அதை குடிக்க மறுத்து விட்டார். அவர் மானிட வர்க்கத்தை ஒப்புரவாக்குதலுக்கு கொண்டு வரும்படிக்கு நம்முடைய ஸ்தானத்தில் தேவ ஆட்டுக்குட்டியாய் மரித்துக் கொண்டிருந்தார். அது என்னவா இருந்தது? பரலோகத்தின் தேவன். பில்லி சண்டே என்பவர் ஒருமுறை தூதர்கள் ஒவ்வொரு புதரிலும் அங்கே அமர்ந்து கொண்டு, நீர் உம்முடைய கரத்தை அசைத்து உம்முடைய ஒரு விரலை மாத்திரம் சுட்டிக்காட்டும், நாங்கள் சூழ்நிலையை மாற்றிவிடுகிறோம் என்று கூறினதாக கூறினார். அந்த மரியாதையற்ற மதவெறியர்களின் கூட்டம் டிடி, PhD என்ற பெரிய பட்டம் பெற்ற கல்வி பயின்ற பண்டிதர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் அவருக்கு அருகில் நடந்து சென்று, இப்பொழுது நீர் தேவகுமாரனா இருந்தால் நீ மற்றவர்களை ரட்சித்தாய், ஆனால் உன்னையே உன்னால் ரட்சிக்க முடியவில்லையே, சிலுவையிலிருந்து இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் உம்மை விசுவாசிப்போம் என்று கூறினார்கள். அவர்கள் அவருக்கு ஒரு வாழ்த்துறையை வழங்கிக் கொண்டிருந்தனர் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அவர் தம்மை ரட்சித்துக் கொண்டிருந்திருக்க முடியும், ஆனால் அவர் தம்மை ரட்சித்திருந்தால் மற்றவர்களை அவரால் ரட்சித்திருக்க முடியாது. ஆகையால் அவர் தம்மையே ஒப்புக் கொடுத்தார். அவருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. நான் ரட்சிக்கப்படும்படிக்கு, நீங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு அவர் தம்மை ஒப்புக் கொடுத்தார். ஓ, என்ன இணையற்ற அன்பு! அவர் சுகவீனமாய் இருந்திருக்க வேண்டியதில்லை. அந்த விலையேறப்பட்ட கன்னிப்பிறப்பின் சரீரம் சுகவீனமாய் இருந்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் நான் சுகவீனமாய் இருந்தபோது எனக்காக எப்படி பரிந்து பேச வேண்டும் என்பதை அறியும்படிக்கு அவர் சுகவீனமானார். அவர் களைப்புற்றிருக்க வேண்டியதில்லை, ஆனால் அவரோ களைப்புற்றார். நான் ஒரு சமயம் அதன் பேரிலான ஒரு சிறு சரித்திர சம்பவத்தை வாசித்துள்ளேன். அது ஆதாரப்பூர்வமாக நம்ப தகுந்ததா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது. அவர் நாயர் என்னும் ஊரில் இருந்த கைம்பெண்ணின் மகனை உயிரோடு எழுப்பிய பிறகு அவர் ஒரு கல்லின் மேல் அமர்ந்து தலைவலியினால் முறையினாராம். ஏனென்றால் அவர் நம்முடைய சுகவீனத்தை சுமக்க வேண்டியதாக இருந்தது. அவர் நம்முடைய பாவத்தை சுமக்க வேண்டியதாக இருந்தது. கல்வாரியிலே அந்த பண்டைய மரணம் என்னும் தேனி ஒரு முறை அவரை கொட்டி தன்னுடைய கொடுக்கினை நங்குரமிட்டு பதித்த போது அவர் மரித்து போனார். ஒரு தேனி தன்னுடைய கொடுக்கினால் கொட்டும் போது அதனால் அதற்கு பின் ஒருபோதும் கொட்டவே முடியாது. தேனி பறந்து செல்கிற போதும் அல்லது கொட்டுகிற எந்த பூச்சியும் அது தன்னுடைய கொடுக்கினால் கொட்டிவிட்டு அது தன்னுடைய கொடுக்கை வெளியே எடுத்துக் கொள்கிறது. ஆனால் அது இன்னமும் ஒரு தேனியாய் இருந்தாலும் அது தன்னுடைய கொட்டும் கூர்மையான கொடுக்கை உடையதாய் இருக்கவில்லை. எனவே அதன் பின்னர் அது செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் ரீங்காரமிட்டு அதிக இரைச்சலை மாத்திரமே உண்டு பண்ண முடியும். அந்த மரணம் விசுவாசிக்கு செய்ய முடிந்த ஒரே காரியம் அதிக இரைச்சலை மாத்திரமே உண்டு பண்ணுகிறதாய் உள்ளது. ஆனால் அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. அவர் தம்முடைய சொந்த மாம்சத்தில் மரணத்தின் கொடுக்கை நங்குரமிட்டு பதித்தார். இம்மானுவேல் அதை செய்தார். 3ஆம் நாளிலே மீண்டும் உயிரோடு எழுந்து அங்கிருந்து அந்த கொடுக்கை அசைத்து பிடுங்கி எடுத்து இன்றிரவு அழிவில்லாதவராயிருக்கிறார். அவருடைய ஆவியானது இந்த கட்டடத்தில் உள்ளது. அவர் தம்மை உயிருள்ளவராக நமக்கு மத்தியிலே நிரூபிக்கிறார். அதுவே நம்முடைய மேசியாவாகும். அதுவே நம்முடைய ஸ்தோத்திரிக்கப்பட்ட இரட்சகராகும்.